23வது அதிகாரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசேஷித்த காரியங்களை கடவுள் இந்த இடத்துல நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். ஆனால் நம்ம கவனிக்கக்கூடிய சில விசேஷ காரியங்கள் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு முகவரை மாதிரி நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். முகவரைன்னா இது நம்முடைய லைஃபுக்கு ஏற்றது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, கிறிஸ்தவங்களும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் சரி, எல்லாருமே கடவுளை நெருங்கி சேர வேண்டும் அல்லது கடவுளோடு தொடர்புடையவர்களாக வேண்டும், கடவுளை அப்ரோச் பண்ணுங்கிறதுக்காக எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கடவுளுடைய உதவி, ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் ஹையஸ்டாக போய் கடவுளோடு ஒரு நெருங்கிய ஒரு வாழ்க்கை இருக்கும். உதாரணத்துக்கு நான் இங்கே நின்றுட்டுக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட தேவ பிரசன்னம் இருக்கணும். அதுதான் இங்கே நான் நிற்கிறதுக்கே அருகதையாக இருக்கும். வேற எதுவுமே எனக்கு அருகதையாக இருக்காது. பாசிட்டிவ் படிச்சிருக்காருங்க, அதை பண்ணாருங்க, அதெல்லாம் கிடையாது. எனக்கு உண்மையாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் சரி, ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு அதிகமான ஒரு நல்ல ஆசை இருக்கும்னா கடவுளோடு நான் நெருங்கி இருக்கணும், கடவுள் என் கூட இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய கொஸ்டின். நிறைய பேர் அவர்கள் முயற்சி செய்கிறாங்க கடவுளை அடைவதற்காக, கடவுளை நெருங்குவதற்காக, கடவுள் தன் கூட வருவதற்காக, தன்னோடு வாசம் பண்ணுவதற்காக நிறைய பேர் என்னென்னமோ முயற்சி செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பமேளான்னு சொல்லி கூட இந்த பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்தியாவில் பல நதிகள் சங்கமாகிற ஒரு இடத்துக்கு பேர் தான் அந்த கும்பமேளான்னு சொல்லிட்டு. பல நதிகள் ஒன்றாய் செய்கிறது, அதுவும் புனிதமான நதிகள் அந்த இடத்துல சேருது. புனிதமான நதிகள்னா பியூரா இருக்கிற நதி. அந்த எல்லா நதிகளும் நேர இடத்துல இவங்க முழுகி எந்திரிச்சிட்டா கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு இவங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாவே தெரியும், இதுக்கு ஒன்றும் பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாவே உள்ளத்தில் பாவம் இருக்குது. இந்த தண்ணி எப்படா என்ன கழுவும், இந்த தண்ணியில் எப்படி என் பாவம் போகும்? ஏன்னா அங்கேருந்து கிளம்பும் போதே பாவியாக தான் திரும்பவும் வராங்க. அப்போ எப்படி வரும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. இப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கடவுளை நான் அடைய வேண்டும், கடவுளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளோடு உறவு வேண்டும், கடவுளோடு சேர வேண்டுங்கிற ஒரு எண்ணம், ஆசை எல்லாருக்குள்ளுமே இருக்கு. அப்படியே இல்லாத ஒரு துன்மார்க்கன் கூட ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது, ஒரு நோய் அப்படின்னு வரும் பொழுது, ஒரு கஷ்டமான பிரச்சனை வரும் பொழுது, இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, என்னை காப்பாற்றுவாரா, இந்த அருகதையற்ற பாவியாகி எனக்கு உதவி செய்வாரா, இப்படி ஒரு நோய், அல்லது அவங்க பிள்ளைங்க ஏதாவது கஷ்டம், அவனுக்கு கஷ்டம் இல்லைன்னா கூட அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வேதனை நோய் வந்துருச்சுன்னா, ஐயோ என் பிள்ளை இப்படி வியாதியில துடிக்குதே, என் பிள்ளை இப்படி வறுமையில் இருக்குதே, கஷ்டப்படுது, இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரு, எல்லாருமே அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து விடுகிறது. அதுல எந்த மாற்றமே கிடையாது. அது எல்லாருக்குமே கண்டிப்பா வருது. இப்ப கடவுளை எப்படி ஒரு மனுஷன் அடைய முடியும் அப்படின்னு வேதம் நல்லாவே சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பாருங்க, நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பக்தி சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். பக்தியான எதையாவது ஒன்று செய்கிறாங்க. இந்த மாதிரி காரியத்தை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, கடவுளை நீங்கள் அடைஞ்சிடலாம், கடவுளை நீங்கள் தேடிடலாம், கடவுளுடைய கிருபையை பெற்றுடலாம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுடலாம்னு எல்லாம் நிறைய பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு விதமான பக்திக்குரிய காரியங்களை செய்யறாங்க. கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு தெரிஞ்ச பக்தி காரியங்களை எல்லாம் செய்யறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க ஒரு விதமான பக்தி சாயம் அல்லது மத சாயம் இருக்குது, இவங்களுக்கு ஒரு விதமான பக்தி மத சாயம் இருக்குதே ஒழிய ரெண்டு பேருக்குமே கடவுள் இல்லாம இருக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, இவங்க தேடுவது இவங்க அடையல, கடவுளை அடையவில்லை. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நாம் எப்படியாவது அடைஞ்சிடணும். நம்ம ஊரெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லை. இமயமலை போன்ற நாடு போன்ற காடுகள் எல்லாம் போட்டால் அங்கெல்லாம் கடவுளை தேடி அலையிறாங்க. எல்லாம் கடவுள் இருப்பாரா, கடவுள் எங்கே இருக்கிறாரு, எங்கே பக்தியாக இருக்கிறாங்க. எல்லாம் துறவரம் போடுறாங்க, சாமியார் வேஷம் போடுறாங்க, என்னென்னத்தையோ சாப்பிடாம இருக்கிறாங்க, எதையோ செய்கிறாங்க.
ஆனால் தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், தேவன் யாரோடு தன்னை தொடர்பு படுத்துகிறார், யாரோடு தன்னை, உண்மையில சொல்ல போனா இவங்க எல்லாம் கடவுளை தேடிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுங்களா, கடவுள் தான் இவங்களை தேடிட்டு இருக்கிறார். இது எப்படி இருக்குது பாருங்க. உலகத்துல எல்லாரும் கடவுளை தேடி கும்பமேளாவுக்கு போறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம சர்ச்சைக்கு வர்றதுக்கே நம்ம மக்கள் அப்படியே அடிபடுறாங்க. கும்பமேளா எங்க இருக்குது பாருங்க, எங்கேயோ இருக்குது. அவன் சொல்றான், சுகாதாரத்துறை சார்ந்த அலுவலர்கள் சொல்றாங்க, இந்த கங்கை நதியை போட்டு எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பல வியாதிகள் வரப்போகுது. அந்த நினைச்சு பாருங்க, கோடிக்கணக்கான ஜனம் போய் ஒரே நதியில குதிச்சுட்டு வந்தா அந்த நதியினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஷிகள் எல்லாம் போய் குதிச்சுட்டு வராங்க. ஏன்னா பாவம் போகுது, வாழ்க்கையில நல்லது நடக்கும், குடும்பத்துல நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும், வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு குடிச்சிட்டு வராங்க. கடவுளை மனிதன் தேடி கொண்டிருக்கிறான். அதான் ஒருத்தன் ஃபேஸ்புக்ல ஒரு அருமையான நண்பர் போட்டிருக்காரு, மனிதன் கடவுளை தேடுவது மதம், மனிதன் கடவுளை தேடுவது மதம், கடவுள் மனிதனை தேடுகிறார் என்பதே கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். உண்மையான கிறிஸ்தவம், தேவனுடைய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க கிருபையும் கூட. என்ன தெரியுங்களா, கடவுள் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், நான் எப்படியாவது கடவுளை அடைஞ்சிடணும், எப்படியாவது நான் கடவுளை பிடிச்சிடணும் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நம்முடைய வேதம் என்ன சொல்லுது, இல்ல நான் தான் உன்னை தேடிட்டு இருக்கிறேன், நீ எங்க இருக்கிறன்னு நான் உன்னை சந்தா தேடுறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு சந்தா தேடுறேன். இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் மதம், கிறிஸ்தவர்களும் மதம், எல்லாம் மதத்தனமா பூந்துட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிங்க, இந்த மதத்தனமாய் தேடுகிற பல மனிதர்கள் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவர்களை பார்த்தா இவங்க தாண்டா கிறிஸ்தவர்கள்ங்கிற மாதிரியான தோற்றம் இருக்குது. ஆனா இவர்கள் தேவனுக்கு தூரமா இருக்கிறார்கள். ஆனா நீங்க இவங்களை பார்த்தா பாவம் செய்யறது கிடையாது, பொய் பேசுறது கிடையாது, கொலை செய்யறது கிடையாது, விபச்சாரம் செஞ்சது கிடையாது, எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சது கிடையாது. ஆனா இவர்கள் தேவனுக்கு மிக தூரத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில குரூப் பார்த்தோம்னா, பைபிளை பார்த்தா ஒரு சில குரூப் தேவனுக்கு அருகில் இருக்கிறார்கள், தேவனோடு நெருங்கி இருக்கிறார்கள். எப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்க, மத்தேயு 23 நாம பார்க்கலாம். இந்த மனிதர்கள் பரிசேயர் சதுசேயர்ங்கிற மனுஷங்க இந்த உலகத்திலேயே யாருக்குமே தெரியாத அளவுக்கு வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறவர்கள். டெய்லி பைபிள் ஆராதனையில யாராவது இன்னைக்கு யார் பைபிள் படிச்சீங்க அப்படின்னு கேட்டால் அதில் பாதி பேர் பைபிள் படிக்காதுங்க. ஆனால் இந்த மத்தேயு 23 சொல்லப்பட்ட பரிசேயர் சதுசேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் பைபிள் படித்தவர்கள், தன்னுடைய ட்ரெஸ்ல ஒழுங்கா இருந்தவங்க, காணிக்கைகள்ல ஒழுங்கா இருந்தவங்க, ஆலய ஆராதனைகள்ல ஒழுங்கா இருந்தவங்க, எல்லா காரியங்களையும் ஒழுங்கா இருந்தவங்க. ஆனால் இவர்களை பற்றி தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தேவனுக்கு எதிரிகள். என்னங்க இது ஆச்சரியமா இருக்குது. வாசிக்கிற பாருங்க எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 23 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகர் அப்படின்னாக்கா வேதத்தை சரியாய் கற்று தேர்ந்தவர்கள். வேதத்தை அப்படியே கவர் டு கவர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும், அதுதான் இப்ப கடைசி புஸ்தகம், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் கரைச்சு குடிச்சவங்க. அப்படியே எது எது எங்க இருக்குதுன்னு எல்லாம் தெரியும். நீங்க 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 ஒரு சில இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சபைகள்லாம் இல்லை, ஒரு சில சபைகள்லாம் அந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்ப வம்ச வழி அப்படின்னு அப்படியே அழகா டிரா பண்ணி வச்சிருப்பாங்க. ஆபிரகாமுக்கு அடுத்தது இவன், இவனுக்கு அடுத்தது இவன், இவனுக்கு அடுத்தது இவன். அங்க ஒரு யூத பையனை ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் ஆபிரகாம் அப்படி சந்திப்பு எல்லாம் சொல்றான்னா, அவன் சொல்லுவான், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு இவனை பெற்றான், அவனை பெற்றான், இது நடந்தது அவன் பாடு கடகடகடான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்? அவன் சின்ன வயசுல இருந்தே அதை தான் படிச்சிருக்கான், பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கான். அடுத்தது எரியோ கோட்டையை எப்படா உடைச்சாங்க அப்படின்னு கேட்டான், அப்படியே கடன்னு சொல்லுவான். ஆதாம் சந்ததி எப்படி இருந்துச்சு, அப்படியே கடன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் அப்படியே அக்கு வேற ஆணி வேற படிக்கிறவர்கள் தான் வேதபாரகர்கள். ஐயோ, நான் உண்மை சொல்றேங்க, ஒரு நாளைக்கு இதை வந்து பைபிளை உட்காந்து ரிசர்ச் பண்ணி நேரம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. பைபிளை உட்காந்து நல்லா வாசிச்சு